நம்மை பாதுகாப்பதற்கு போலீஸ்காரங்கிட்ட போய் சொன்னா பாதுகாப்போம்னா போலீஸுக்கே பாதுகாப்பு இல்ல. 6 போலீஸ்காரங்களை ரவுடி பயல்கள் கொலை பண்ணிட்டான் இந்த 5 வருஷத்துல. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல, பெண் பாதுகாவலர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு படிக்க போற நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. கஞ்சா போதை பொருள் எங்க வேணாலும் கிடைக்குது, பெட்டி கடையில கூட கஞ்சா கிடைக்குது. இப்போ இப்படி எல்லாவற்றிலும் இந்த ஆட்சி மோசமாக இருக்கும்போது ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க என்ன இருக்கிறாங்கன்னா, சொத்து சம்பாதிக்கிறதுல, பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதுல, ஊழல் பண்றதுல, கொள்ளையடிக்கிறதுல குறியா இருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும், இந்த மதுரை மாநகராட்சியில மட்டும் வீட்டு வரி ஊழல்ல மட்டும் 200 கோடி ரூபாய் அடிச்சிருக்கான் திமுக காரன். 200 கோடி ரூபாய் வீட்டு வரியில ஊழல். 200 கோடின்னா ஒரு அக்காட்ட சொல்லும் போது அந்த அக்கா சொல்லிச்சு 2 போட்டு எத்தனை சைவர் போட்டா 200 வரும்னு கேட்டு. நமக்கு 200 கோடிக்கு 2 போட்டு எத்தனை சைவர்னு தெரியல, அந்த அளவுக்கு வீட்டு வரி ஊழல் இருக்கு. இந்த பணம் எல்லாம் எங்க போகுதுன்னா திமுக காரங்க வீட்டுக்கு தான் போகுது, கொள்ளையடிச்ச பணம் எல்லாம். அதுல ஏதோ கொஞ்சத்தை எடுத்து தேர்தலில் வந்து நம்மகிட்ட கொடுத்து திரும்பி ஓட்டு கேட்கறான். தேர்தலில் திரும்ப அவங்க ஓட்டு கேட்கறதுக்கு என்ன காரணம்னா, மறுபடியும் 5 வருஷத்துக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு எனக்கு லைசன்ஸ் கொடுன்னு அர்த்தம். அவ்வளவுதானே, திரும்ப ஓட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டா, திரும்ப 5 வருஷத்துக்கு உன்னை கொள்ளையடிக்கிறேன், அதுக்கு எனக்கு லைசன்ஸ் கொடு. திரும்ப நான் கொலை குற்றம், திரும்ப பெண்கள் மீது வன்முறை எல்லாம் கண்டுக்கவே மாட்டேன், அது என்னமோ நாசமா போகுது, ஆனா எனக்கு ஓட்டு போடு. உனக்கு குடிக்க தண்ணி தர மாட்டேன், எனக்கு ஓட்டு போடு. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சியை நாம திரும்ப கொண்டு வரக்கூடாது. மதுரை தெற்கு தொகுதியினுடைய நிலைமை மாறணும்னு சொன்னா, இங்க இருக்கிற குப்பைகள்லாம் அகற்றப்படணும்னு சொன்னா, முதல்ல ஆட்சியில் இருக்கிற குப்பைகள் அகற்றணும். ஆட்சியில் இருக்கிற குப்பைகள் அகற்றினா தான் ரோட்டில் இருக்கிற குப்பைகள் அகலும். ஆட்சியில் இருக்கிற ஊழல் அகற்றணும். எல்லா மக்களுக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கிற ஒரு ஆட்சி இங்க வரணும். இந்த தொகுதி நல்லா இருக்கணும்னா, மதுரை வளரணும்னா தாமரை மலரணும் அப்படிங்கறதா அந்த இலக்காக நாம் சொல்லுறோம். ஏன்னா மதுரை அப்படிப்பட்ட ஊர். பழைய பாலம் இருக்கு, கீழ் மதுரை பக்கம் அனுப்பானடி பக்கம் வந்தா 1/2 மணி நேரம் தேங்கி நின்று வர வேண்டி இருக்கு. ஒரு ரயில்வே மேம்பாலம் இல்லை, விஏவும் ஆபீஸே இல்லை இங்க. ரொம்ப பாலம் எப்ப உடையும்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழல். ராத்திரி ஆயிட்டா ரவுடிகள் நடமாட்டம் இந்த பகுதியில் அதிகமா இருக்குன்னு பெண்கள் எல்லாம் சொல்றாங்க. எங்களுக்கு நடமாடவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வர்ற வழியெல்லாம் அப்படித்தான் இருக்கு. குப்பைகளுடன் நின்றுதான் நான் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கேன். இப்போ குப்பைகளுடன் ஒரு செல்ஃபி. பிஜேபி வேட்பாளர் குப்பைகளுடன் செல்ஃபி எடுத்தார், சாக்கடைகளுடன் ஒரு செல்ஃபி எடுத்தார். நேற்று அந்த மதிச்சயம் பகுதியில் மாரியம்மன் கோயிலுக்கு போறேன். அந்த மாரியம்மன் கோயில் வாசல்ல சொல்றாங்க, நீங்க வர்றீங்க இன்னைக்கு 2 நாளா வெயில் அடிச்சு இந்த சாக்கடை எல்லாம் காஞ்சி போச்சு, இது வரைக்கும் சாக்கடையில நடந்துதான் கோவிலுக்குள்ளேயே வரணும், அவ்வளவு சாக்கடை மாரியம்மன் கோயில் வாசலுக்கு முன்னால தேங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், கோயிலுக்கு முன்னால பூக்குளம் தான் இருக்கும். மதுரை தெற்கு தொகுதியில தான் திமுக புண்ணியத்துல சாக்கடை இருக்கிற ஒரு தொகுதியை நாம பார்க்கிறோம். அதனால கோவிலுடைய நிலைமையே அப்படி இருந்தா அம்மனே நம்ம தான், அம்மன் கோவிலே நம்ம தான் காப்பாற்ற வேண்டியிருக்கு. இதெல்லாம் நிலைமை மாறணும். இந்த நிலைமையை மாற்ற சக்தி நம்மகிட்ட தான் இருக்கு. இது எப்படி மாறும்னா, ஒரே ஒரு பட்டன் அமுக்குனா மாறிடும், அவ்வளவுதான். ஒரே ஒரு பட்டன் அமுக்குனா மாறிடும். அது என்ன பட்டன்? தேர்தல் அன்னைக்கு நீங்க ஓட்டு போட வரணும், தாமரை சின்னத்துல ஓட்டு போடணும்.